This meeting is being recorded. ஸோ நம்ம ஜென்ரலாக எஸ்இஓ அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. சர்ச் என்ஜின்னா என்ன, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்ன, க்ராலிங், இண்டெக்ஸிங், ரேங்கிங் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோட மேஜர் மாடியூல்ஸ் ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் எஸ்இஓ, ஒயிட் ஹேட்னா என்ன, பிளாக் ஹேட்னா என்ன, கிரே ஹேட்னா என்ன, கெரியர் ஓவர்வியூ. எஸ்இஓவில் இன்னொரு ஸ்டெப் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் நம்ம சொல்றோம். ஸோ எஸ்இஓன்னா எல்லாருமே நம்ம நார்மலாக ஒரு வெப்சைட்டை ஆர்கானிக்காக ரேங்க் பண்ணுறதா நம்ம எஸ்இஓன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ப்ராசஸ் பேர். அதில் கூகுள் மை பிஸ்னஸ் செப்பரேட் மாடியூல். பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, உங்களுக்கு கூகுள் ரிலேட்டடாக வர்றதுனால இந்த எஸ்இஓ கூகுள் மை பிஸ்னஸ் ரெண்டுமே கவர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்படியே உங்களுக்கு கூகுள் மை பிஸ்னஸும் நான் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஈவன் தோ அது வந்து கொஞ்சம் நாட் எக்ஸாக்ட்லி பார்ட் ஆஃப் எஸ்இஓன்னு சொன்னாலும், பட் அதுக்கும் சில அல்காரிதம் ஒர்க் ஆகுது. கீவேர்டு வந்து ரெண்டுக்கும் காமனா நம்ம எடுக்கிறதுனால அதையே வச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் சொல்லி கொடுத்தேன். கீவேர்டு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கறது. கீவேர்டு அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து 2-3 தான் நம்ம பிரிப்போங்க. அது வந்து பாத்தீங்கன்னா லாங் டெயில் கீவேர்ட், லாங் டெயில், ஷார்ட் டெயில், மிட் டெயில். ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. லாங் டெயில் கீவேர்ட், மிட் டெயில் கீவேர்ட், ஷார்ட் டெயில் கீவேர்ட் அப்படிங்கிறது. ஸோ லாங் டெயில், மிட் டெயில் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கீவேர்டுங்கிறது என்னது? சர்ச் இன்ஜின்ல நம்ம தேடுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டேர்ம். நான் என்ன தேடுறனோ அதுதான் கீவேர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ப்ராடக்ட் இட் செல்ஃப் கீவேர்ட். ப்ராடக்ட், சர்வீசஸ் ஆர் பிராண்ட் இட் செல்ஃப் கீவேர்ட். இது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதுதான் என்னோட ப்ராடக்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அதுதான் என்னோட ப்ராடக்ட். நான் விற்க போற ப்ராடக்ட்னா அதுதான் என்னோட கீவேர்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இல்ல சர்வீசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் நான் பண்றேன், ஆட் கேம்பெயின் ரன் பண்றேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் கேம்பெயின், அதுதான் என்னோட கீவேர்ட். அது பிராண்ட், ஆப்பிள் டெக்னாலஜி, இல்ல ஒரு வேற ஏதோ ஒரு பிராண்ட் நேம் வச்சிருக்கேன்னா அதுதான் கீவேர்ட். இப்போ கீவேர்டு எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், நம்மளோட ப்ராடக்ட் தான் கீவேர்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படிங்கறத நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் இட் செல்ஃப் கீவேர்டுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இது வரும். அப்படியே எப்ப வேணாலும் ஸ்டாப் பண்ணீங்க நீங்க. ஓகே ஓகே சார். ஓகே. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டோட கீவேர்டு. இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஷார்ட் டெயில் கீவேர்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ப்ராடக்டை மட்டும் நம்ம சொல்றப்ப எந்த இதுவும் நான் சொல்ல, கோயம்புத்தூரோ இல்ல பிளேஸ்மெண்ட்டோ இல்ல வேற ஏதோ மாடியூல்ஸ் எதையும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஷார்ட் டெயில் கீவேர்ட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். இது வந்து எதுவும் உங்களுக்கு வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கிடையாது. இப்படி இருந்தா ஷார்ட் டெயில், இப்படி இருந்தா லாங் டெயில். இதெல்லாம் நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன், நம்மளா கவர்ன் பண்றோம். உங்களை பொறுத்தளவு ஷார்ட் டெயில் வேற மாதிரி இருக்கலாம், என்னை பொறுத்தளவு வேற மாதிரி இருக்கலாம். பட் ஜென்ரலா கான்செப்ட் என்னன்னா, சின்ன கீவேர்ட், அதோட கொஞ்சம் பெரிய கீவேர்ட், லாங் டெயில்ங்கிறது இன்னும் பெரிய கீவேர்ட். இப்ப பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு சொல்றேன், மிட் டெயில் நான் சொல்றேன். இப்ப அதே இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் வித் பிளேஸ்மெண்ட் இப்படிங்கிறது லாங் டெயில் கீவேர்ட், இன்னும் பெரிய கீவேர்ட். இப்ப நான் இதை ரேங்க் பண்றதுக்கும் இதை ரேங்க் பண்றதுக்கும் இதை ரேங்க் பண்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் வித் பிளேஸ்மெண்ட்டை ஈஸி ரேங்கிங், நான் ஈஸினா நீங்க ஈஸின்னு எடுத்துக்க வேண்டாம், ஜென்ரலா போடுறேன். இது வந்து டஃப் ரேங்கிங், வெரி டஃப் ரேங்கிங். இந்த மாதிரி ஞாபகம், இது ஈஸியா நம்ம பண்ணலாம், இது கொஞ்சம் டஃப்பா இருக்கும், இது வெரி டஃப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதில் நான் இந்த ப்ராட் கீவேர்டா மாறுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுங்கிறது இந்தியா ஃபுல்லா சர்ச் பண்ற ஒரு கீவேர்ட். டெல்லியில இருந்தவங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தேடுவாங்க, பாம்பேல இருக்கவங்க, மும்பை, சென்னை, எங்க இருந்தாலும் தேடுவாங்க. அப்ப ஹெவி காம்படிஷன் அதிகமா இருக்கு இந்த கீவேர்டு. இப்ப இன் கோயம்புத்தூர் நான் தேடுறப்ப மற்ற எல்லா சிட்டிஸையும் நான் எலிமினேட் பண்ணிட்டு கூகுள் என்ன பண்ணும், கோயம்புத்தூர்ல இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் எடுத்து காமிக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னா,
நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன். ஒரு கெஸ்ட் விண்டோ நானே ஓப்பன் கெஸ்ட் விண்டோ போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு போட்டீங்கன்னா என்னென்ன வருதுன்னு பாருங்க. ஸ்பான்சர்ட் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுட்டு வருதா, க்ரோ வித் கூகுள் வருதுன்னா இது வந்து நார்மலா வரக்கூடாது. இது வருது ஏன் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி என்னோட இதெல்லாம் பேஸ் பண்ணி அது ஒரு அசம்ஷன் வச்சுட்டு இருக்கு. அடுத்தது எங்க வருது, வீடியோஸ்கள் அது வருது, ஹப்ஸ்பாட் அகாடமி. இது ஏதாவது நீங்க இங்க இருக்கிற இன்ஸ்டியூட் வருதான்னு பாருங்க. ரொம்ப ரேரா தான் வரும். ஏன்னா நான் லொகேஷன் எதுவும் போடல. பட் ஸ்டில் வந்து என்னோட ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி அதை நான் இந்த லொகேஷன்ல இருந்தா தேடுறேன். ஆனா என்னோட லொகேஷனை போட்டு தேடல. அப்படிங்கிறதுனால அது கன்ஃபியூஷன் ஆனங்காட்டி தான் இந்த ஜிஎம்பி வருது. இல்லை ஜிஎம்பி உங்களுக்கு வராது. ஏன் இந்த லோக்கல்ல இருக்கிற அட்ரஸை காமிக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இது. நார்மலா காமிக்குது, ஒரு சில சமயத்துல காமிக்குது. அப்ப இதை நான் போடுறப்ப என்னோட கம்பெனி இல்லை, என்னோட காம்படிட்டர்ஸ் யாரும் பெருசா இல்லாதப்ப என்ன ஆகுதுன்னா இது ப்ராட் கீவேர்டா இருக்கு. அப்ப இதை தேடுறாங்க அப்படின்னா யூசருக்கும் நம்மளோட காம்படிட்டர்ஸ் போகாது. ஆன்லைன் கோர்சஸ், யுடமி, கோர்சரா இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வரும். இப்ப நான் அதே இது இன் கோயம்புத்தூர். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கூகுளோட காம்படேட் பண்ணி யுடமியோட காம்படேட் பண்ணி நம்ம வரோம். அப்ப நம்மளுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும். அது புரியுங்களா? இப்ப இந்த கூகுளை விட நான் முன்னாடி வரணும்னு வச்சுக்கோங்க. நம்மளோட மெயின் எய்மே என்ன, ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் பண்றது. இப்போ க்ரோ வித் கூகுள்னு நிறுத்தணும், இல்ல ஹப்ஸ்பாட், எது கூட நீ ரேங்க் பண்ணாலும் பெரிய டஃப் ஃபைட் வச்சு தான் நம்ம பார்ப்போம். இப்போ நான் இன் கோயம்புத்தூர்னு போறேன். இப்போ என்ன ஆகுது, இதை விட்டுருங்க, இதெல்லாம் தான் மை பிசினஸ், இது விட்டுருவோம். பிட்டா அகாடமின்னு வருது, ஐபிசிஎஸ் குளோபல்னு வருது, கியூட்ரி டெக்னாலஜிஸ், ஆப்பிள் டெக்னாலஜி, ஐஐடிஇ, சிஸ்டர் குரூப். இப்போ இது எல்லாமே கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனிஸ்ல உங்களுக்கு வருது. அப்ப நான் இந்த வேர்டு வச்சு பண்றப்ப கொஞ்சம் பெட்டர். என்னால நான் கூகுள் அளவுக்கு காம்பீட் பண்ண வேண்டியதில்லை. இங்க இருக்கிற கம்பெனிஸோட நான் பண்ணா போதும் அப்படிங்கிறது. இன் கோயம்புத்தூர் வித் பிளேஸ்மெண்ட். இப்ப எல்லாருமே பிளேஸ்மெண்ட்ல இருக்காங்க, அதனால கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் இந்த கீவேர்ட். நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்டை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா யாரெல்லாம் பிளேஸ்மெண்ட் தருவாங்களோ அவங்களுக்கு மட்டும் வர்ற மாதிரி இருக்கும். இப்ப அதே தான் வருது, ஏன்னா இப்ப எல்லாருமே பிளேஸ்மெண்ட் வர்றதுனால. இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ல கொஞ்சம் பின்னாடி போயிடும். அப்ப நம்ம அதை இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவோம். கோயம்புத்தூர் வித் இன்டர்ன்ஷிப் அண்ட் ஜாப். ஒருவேளை இந்த இதை நான் போட்டு பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஃபிட்டா இதெல்லாம் இங்க பின்னாடி போயிட்டாங்க, ஐபிசிஎஸ் எல்லாம் பின்னாடி போயிட்டாங்க. நம்மளும் இன்னும் அதே லெவல்ல பின்னாடி தான் இருக்கு. ஸோ இந்த இது பண்றது இன்னும் கொஞ்சம் ஈஸி கம்பேரிட்டிவ். நீங்க அது அப்ப இவ்வளவு பெருசா போடுறப்ப நம்ம ஈஸியா ரேங்க் பண்ணிடலாம். ஏன்னா அது காம்படிஷன் கம்மியா இருக்கும். யாருமே யூஸ் பண்ணாத கீவேர்டு எடுத்து நம்ம கொடுக்குறோம், அந்த மாதிரி தான் வரும். ஸோ வின் கோயம்புத்தூர் போறப்ப டஃபா இருக்கும். வித்தவுட் லொகேஷன் போட்டோம்னா இன்னும் டஃபா இருக்கும். ஸோ அதுதான் இந்த இதில் நம்ம ஜென்ரலா சொல்ல வேண்டியது. கீவேர்டு இருக்கு. இப்போ ரக்ஷனா, நான் உங்களை கேட்குறேன். இப்போ வந்து நீங்க மொபைல் போனை தொலைச்சிடுறீங்க, ஓகேங்களா? நீங்க அதை கூகுள்ல சரி பண்றதுக்கு நீங்க தேடணும்னு நினைக்கிறீங்க. எப்படி தேடுவீங்க? சாரி, தொலைச்சிடுறீங்கன்னு சொல்ல வரல. உடஞ்சது, கீழே போட்டு உடஞ்சது, அதை சரி பண்ணணும். சரி பண்ணணும்னு எப்படி தேடுவீங்க? கூகுள்ல போய் தேடுறீங்க, என்ன தேடுவீங்க? Tell me some. I have broken my phone. என்ன எழுதுவீங்க? I have broken my phone. So tell me a good shop or a good mobile shop. Arun Satyamurthy. ஓகே. அப்படின்னா நீங்க என்ன தேடுவீங்க? உங்க மொபைல் போன் உடஞ்சது, கீழே போட்டு உடச்சிருக்கீங்க, அதை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன தேடுவீங்க? சிம்பிளா மொபைல் ஷாப் நியர் மீ அப்படினு. மொபைல் ஷாப் நியர் மீ. ஸோ இதுல என்ன, ஒரு 2 பேர் இப்போ நம்ம எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா I have broken my phone,
ஸோ டெல் மீ குட் மொபைல் ஷாப் அரௌண்ட் சத்தியமங்கலம். இப்போதைக்கு நம்ம அரௌண்ட் கோயம்புத்தூர் தான் போகணும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக. இதை எடுத்து நான் தேவை. இது ஃபர்ஸ்ட்ல வர்றது உங்களுக்கு ஏஐ மூலமா வர்றது. ஜஸ்டேல் வருது, கோவை மொபைல் சர்வீஸ் சென்டர், சான்ஸ்கிரிட் மொபைல், ஜஸ்டேல் இப்படி வருது. அடுத்தது மொபைல் ஷாப் நியர் மீ. இங்கே வந்து என்ன நியர் மீன் போட்டங்காட்டி அந்த லொகேஷன் கேட்குது. ஜஸ்டேல், சுப்ரீம் மொபைல்ஸ், இந்தியாமா, கோயம்புத்தூர் இது அப்படின்னு. அப்ப இந்த கீவேர்டுக்கு ஒரு சில ரிசல்ட்ஸை கொடுக்குது, இந்த கீவேர்டுக்கு ஒரு சில ரிசல்ட்ஸை இது கொடுக்குது. அப்ப கீவேர்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட் மாறுது. உங்களுக்கு 2 பேருக்கு எய்ம் வந்து மொபைல் போனை ரிப்பேர் பண்றது உடஞ்சதை. ஆனா நீங்க இவ்வளவு பெருசா கீவேர்டை கொடுத்ததுக்கு அதுக்கு ஒரு ரிசல்ட் வருது. அபிநயா ஒரு கீவேர்டு கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ரிசல்ட் வருது. அப்ப கோல் நம்மளுக்கு ஒன்னா இருந்தாலும் சர்ச் பண்றவங்களை பேஸ் பண்ணி மாறுது. புரிஞ்சுங்களா? அப்ப நம்ம எல்லா கீவேர்டுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த மொபைல் ரிப்பேர் கணக்கான ஒரு வெப்சைட் ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. ரக்ஷனா இப்படி தேடுவாங்க, அபிநயா இப்படி தேடுவாங்க, மோகன் இப்படி தேடுவாங்க, 1000 பேர் 1000 விதமா தேடுவாங்க. அப்ப 1000 கீவேர்டுக்கும் நம்ம வெப்சைட்டை ரேங்க் பண்றது கஷ்டம். அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெஜாரிட்டியா என்ன தேடுவாங்க, நான் இன்னும் 10 பேர்கிட்ட கேட்கறேன், அவங்க மோஸ்ட்லி மொபைல் ஷாப் நியர் மீ இப்படி தேடுறாங்க அப்படின்னா அந்த கீவேர்டு தான் நம்மளுக்கு ஒரு மெயின் கீவேர்டா நம்ம எடுத்துக்கணும். இது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் கேட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு கீவேர்டு. ஸோ இன்டென்ட் வந்து என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எவ்ரி சர்ச் ஸோ எவ்ரி சர்ச் ஹேஸ் அ இன்டென்ட். ஒரு காரணமா ஒரு தேடல் எல்லாமே இருக்கும், என்ன நோக்கத்துக்காக தேடுறாங்க அப்படின்ட்டு. கீவேர்ட்ஸ் வந்து யூசர் மைண்ட் செட். உங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் ரொம்ப எலாபரேட்டா போனை உடைச்சிட்டேன், எனக்கு நல்ல ஷாப் இருக்கணும், அதுல குட்டா இருக்கணும் அப்படின்லாம் தேடுறேன். இவங்க என்னன்னா மொபைல் ஷாப் இருந்தா போதும், அதை நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ மைண்ட் செட், உங்களோட மைண்ட் செட் அவங்களோட தான் சொல்லுவோம். கீவேர்ட் ஷோஸ் யூசர் மைண்ட் செட். எவ்ரி சர்ச் எதை நீங்க தேடினாலும் ஒரு இன்டென்ட் இருக்கும். ஒன்னா லேர்னிங்காக, இல்ல சரி பண்றதுக்காக, இல்ல சர்வீஸ்க்காக, எப்படி வேணாலும் அது இருக்கலாம். இந்த இன்டென்ட் வந்து எப்படி நம்ம பிரிக்கிறோம்னா 4ஆ நம்ம பிரிக்கிறோம். இன்ஃபர்மேஷனல், நேவிகேஷனல், கமர்ஷியல், டிரான்சாக்ஷனல். இதையும் சேர்த்துக்கலாம். லோக்கல், இன்ஃபர்மேஷன் அப்படின்னா லெட்ஸ் சே is digital marketing course worth learning for MBA students. இதுல என்ன நான் எதிர்பார்க்கிறேன் இந்த கீவேர்ட் இன்டென்ட்ல? MBA படிக்கிறதுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து அந்த MBA ல எடுத்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இன்ஃபர்மேஷன் நான் தேடுறேன். இதுல என்ன தேடுறேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான் தேடுறேன். ஆனா ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி நான் தேடுறேன். அப்ப இந்த கீவேர்ட் நான் போடுறேன், கூகுள்ல போடுறப்ப என்ன ஆகுது பாருங்க. என்ன வருது? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆப்பிள் டெக்னாலஜி வருது, செகண்ட் ஆப்பிள் டெக்னாலஜி, தேர்ட் ஆப்பிள் டெக்னாலஜி. அப்ப என்னன்னா நேவிகேட் பண்ணுது, எங்க ஆப்பிள் டெக்னாலஜி வெப்சைட்டுக்கு இந்த கீவேர்ட் நேவிகேட் பண்ணுது. இந்த கீவேர்ட் வேற எங்கேயும் ஃபேஸ்புக்குக்கோ இல்ல வேற காம்படிட்டருக்கோ நேவிகேட் பண்ணல, ஆப்பிள் டெக்னாலஜிக்கு நேவிகேட் பண்ணுது. ஸோ ஃபேஸ்புக் லாகின் அப்படின்னா நேராக ஃபேஸ்புக்கு தான் போகும்.
லாகின் பேஜுக்கு போகும். இதுதான் நேவிகேஷனல் கீவேர்ட். கமர்ஷியல் கீவேர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், சரி இன் கோயம்புத்தூர் தான் யூஸ் பண்ணுவோம். கமர்ஷியல் அப்படின்னா ஒன் ஸ்டெப் பிஃபோர் பர்ச்சேசிங். நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி எப்படி தேடுவீங்க அப்படிங்கிறத கமர்ஷியல் கீவேர்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்க தேடு. டிரான்சாக்ஷன் கீவேர்ட். டிரான்சாக்ஷன்னா பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க, பர்ச்சேஸ் பண்ண போற கீவேர்ட், அதாவது சேல்ஸ் நடக்கக்கூடிய ஒரு கீவேர்ட். பட் அப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் இது பர்ச்சேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இ காமர்ஸ்க்கு எல்லாமே பர்ச்சேஸ் கீவேர்டு நம்ம சொல்லுவோம். இப்போ இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ்ன்னு தேடுறாங்கன்னா நான் கோர்ஸ் படிக்கிறதுக்கு மைண்ட் செட் ரெடி ஆயிடுச்சு, கோயம்புத்தூர்ல படிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, ஃபீஸ் தெரிஞ்சுக்கணும், ஃபைனலா ஃபீஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். லோக்கல் இன்டென்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நியர் மீ ஆர் கோயம்புத்தூர் ஏதோ ஒன்று போடுறான் பார்த்தீங்களா, இதுதான் கமர்ஷியலாகவும் லோக்கல் இன்டென்ட்டாகவும் வரும். ஓகேங்களா. பட் இந்த இதை வந்து நம்ம நார்மலாக எடுக்கிறது இல்லை, இதைத்தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணலாம். 4 வச்சுக்கோங்க, கமர்ஷியல்னு நம்ம முடிச்சோம். அப்போ இந்த 4 டைப் ஆஃப் கீவேர்ட் வந்து பாருங்க: இன்ஃபர்மேஷனல், நேவிகேஷனல், கமர்ஷியல், டிரான்சாக்ஷன். இப்போ நீங்க லீட் ஜெனரேஷனுக்கு இந்த கீவேர்ட் நீங்க மெயின் பண்ண நல்லா அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. இந்த 4ல லீட் ஜெனரேஷன், அதாவது என்கொயரி வேணும் அப்படிங்கிற பர்பஸ்க்கு எந்த கீவேர்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க? இன்ஃபர்மேஷனா, நேவிகேஷனா, கமர்ஷியலா, டிரான்சாக்ஷனா? டிரான்சாக்ஷனல், நேவிகேஷன். ஓகே. ஸோ நேவிகேஷனல், டிரான்சாக்ஷனல் எப்படி லீட் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? ஸோ கோர்ஸ் ஃபீஸ் போகும்போது கம்பேரிட்டிவ்லி ஃபீஸ் ரெடி பண்ணுவாங்க. ஆமா, பட் அவங்க அதை பர்ச்சேஸ் பண்றது தானே கேட்கறாங்க. நம்ம நேம்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறோம் மெயில்ஸ். சோ அந்த மூலமா வந்துட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கலாம். நீங்க இன்ஃபர்மேஷன் நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க கீவேர்டு இன்ஃபர்மேஷன் வேற, நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது வேற. இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கீவேர்டு. இந்த கீவேர்டு மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு இது நம்மளோட இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து லீட் ஜெனரேஷன். லீட்னா எனக்கு ஒரு என்கொயரி வேணும், ப்ரொடக்ஷனா, அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது. சரி, இந்த இதுல என்ன ஆகுது? இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. புரிஞ்சுங்களா? அவங்க வந்து எனக்கு ஒரு கம்பெனியில் போய் என்கொயரி பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்த் ஆஃப் MBA ஸ்டூடெண்ட்ஸ் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்? should I do MBA or course in digital marketing? இந்த 6 வகையான MBA டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ சப்போஸ் இதெல்லாம் உள்ள போறேன்னா நான் இதை படிச்சு பார்ப்பேன். ஓகே, MBA இதுதான் என்னோட இன்ஃபர்மேஷன். நான் நீங்க லீட் போட மாட்டேன். புரியுங்களா? படிச்சு பார்த்துட்டு விட்டுருவோம். அப்போ லீட் ஜெனரேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் ஆகாது. நேவிகேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஆப் அண்ட் டெக்னாலஜி. நான் என்னோட மோட்டிவ் என்னவா இருக்கு பாருங்க. ஆப் அண்ட் டெக்னாலஜி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் போறேன். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு போறேன். நான் லீட் போடணும்னு எனக்கு தெரியாது. என்னோட இன்டென்ட் வந்து நான் படிக்கிற ஆர்வமெல்லாம் இல்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப் அண்ட் டெக்னாலஜில என்ன இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் நான் போறேன். நான் லீடு போடணும் அப்படிங்கிறது எனக்கு டவுட் தான். அப்ப அடுத்தது என்ன இருக்கு? கமர்ஷியல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். இப்ப இந்த இடத்துல என்ன வேணும்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எங்க இருக்குது கோயம்புத்தூர்ல அப்படின்னு நான் தேடுறேன். அப்ப இந்த கோர்ஸ் எங்க இருக்குன்னு தேடுற இடத்துல தான் நான் என்கொயரி போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பத்தி நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்ப அதே இதுல ஃபீஸ் அப்படின்னு நான் போறேன்னா இது வந்து சேல்ஸுக்கு யூஸ் ஆகும், லீட் ஜெனரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சேல்ஸ் ஆன்லைன்ல உடனே நடக்காது. அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ் கோயம்புத்தூர் போட்டாலும் நம்மள மாதிரி கம்பெனிஸ் தான் வரும். அதே ஃபிட்டா இதெல்லாம் தான் வரும். அப்ப இந்த கமர்ஷியல்ங்கிறது தான் மெயின் லீட் ஜெனரேஷனுக்கு. சப்போர்ட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் சப்போர்ட் ஆகும். ஏன்னா அவங்க ஆன்லைன்ல யுடமி அதெல்லாம் தான்
இது வந்து டிரான்சாக்ஷன் எங்க யூஸ் ஆகுனா கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு போறேன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் இளமையில வரும், அப்படியே அங்கே ஆட் டு கார்ட் போய் அப்படியே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் அது டிரான்சாக்ஷன் யூஸ் ஆகும். இல்லை தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்ஸ்டியூட்ல எவ்வளோ கோர்ஸ் ஃபீஸ் தெரிஞ்சுட்டு அப்படியே அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லீட் ஜென்ரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஷுட் கிவ் ஃபார் கமர்ஷியல், அடுத்தது வந்து டிரான்சாக்ஷன். இன்ஃபர்மேஷன் நேவிகேஷன்ல அவங்க சும்மா தெரிஞ்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. நேவிகேஷன் மேபி நீங்க ஆப்பிள் டெக்னாலஜின்னு காட்டி ஒரு நம்பர் போட்டு போடலாம். பட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டு தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுலயும் மெயினா கமர்ஷியல், ஏன்னா இதுதான் ஒன் ஸ்டெப் பிஃபோர் பர்ச்சேசிங். அப்ப அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிற ஸ்டெப்ல தான் நம்ம போய் பண்ணணும். அப்ப நம்ம அங்க ஆரம்பிச்சாதான் பர்ச்சேசிங்க்கு நம்மகிட்ட வருவாங்க. ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்றது எல்லாமே லீட் ஜென்ரேஷன், கமர்ஷியல் கீவேர்ட். அப்ப அந்த ப்ராடக்டை சர்ச் பண்ற கீவேர்ட் இதுதான் நம்ம எடுக்கணும். இந்த நேவிகேஷன்ல எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிராண்ட் வேல்யூ அதிகமாகும். நேவிகேஷன் கீவேர்டை கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க, ஆப்பிள் டெக்னாலஜிஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஆப்பிள் டெக்னாலஜிஸ் SEO கோர்ஸ், இப்படி எல்லாம் நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க கம்பெனி நேமும் அந்த கோர்ஸ் நேம் ரெண்டும் சேர்ந்து மக்கள் ஞாபகம் வச்சுக்குவாங்க. உங்களோட பிராண்ட் நேம் அதிகமாக போகும். பெரிய IPL ஸ்பான்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிள் டெக்னாலஜி IPL 2026 அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆப்பிள் டெக்னாலஜி அந்த பிராண்ட் நேம் ஆகுது. அப்போ கூகுள் அதிகமா ஆப்பிள் டெக்னாலஜி சர்ச் பண்ணுவாங்க. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்த்தா இன்னைக்கு வந்து எனக்கு கமர்ஷியலா வரமாட்டாங்க, இன்ஃபர்மேஷன் நாலேஜுக்காக வர்றாங்க. ஆனா அதே கீவேர்டு எடுத்து நம்மளோட வெப்சைட் அதுக்கும் ரேங்க் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து அதை என்கொயரியா மாறுவாங்க. அவங்க படிக்கலாம்னு முடிவு பண்றாங்கன்னா நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல படிக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஜஸ்ட் யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு மட்டும் பாக்குறாங்க. ஒருவேளை அந்த ஆர்டிகல் உள்ள போய் பாக்குறப்ப இது நல்லா இருக்கு, நம்ம ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம வெப்சைட்ல இருந்தே இந்த ஆர்டிகல் இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லா. அதனாலதான் இது எல்லாமே பிளாக் எழுதுவாங்க. ஆர்டிகிள், பிளாக் இந்த இதுல ரேங்க் பண்ணுவாங்க. சரி, நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இப்ப வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா இங்க பிளாக்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா HR கேலரின்னு ஒன்று பிளாக் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கீவேர்ட்ஸையோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்றதுக்கு பிளாக் ஆர்டிகல் சொல்லுவாங்க. அப்ப இங்க நம்மளோட வெப்சைட் மூலமா உள்ள வந்துருவாங்க இன்ஃபர்மேஷன் படிக்கிறதுக்கு. நாளைக்கு படிக்கலாம்னா நம்ம வெப்சைட் ஞாபகம் வரும். இல்ல இங்க இருந்தே அவங்க கமர்ஷியல் கீவேர்டுக்கு இங்க போவாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் போவாங்க. அதனால நேவிகேஷனல் பண்ணீங்கன்னா பிராண்ட் நேம் உங்களுக்கு அதிகமா போகும். இன்ஃபர்மேஷனல் பண்ணீங்கன்னா இன்டைரக்டா நாளைக்கு அவங்க டேர்ன் அப் ஆவாங்க. கமர்ஷியல்னா இன்னைக்கு லீடா மாறுவாங்க. டிரான்சாக்ஷனாலும் நம்மளை பொறுத்தவரை ஆப்பிள் டெக்னாலஜி பொறுத்தவரை லீடா மாறுவாங்க. ஸோ அப்போ நீங்க சூஸ் பண்ற கீவேர்டு இமீடியட் பிசினஸ்க்கு இதை தான் சூஸ் பண்ணணும். இது ரெண்டு தான் பண்ணணும். இதை வந்து சப்போர்ட்டிவ்க்கு நீங்க யூஸ் பண்ணணும். நேவிகேஷன் பிராண்ட் அப்படியே ஸ்லோ வரும். நிறைய பேர் நீங்க ஆப்பிள் சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த நேவிகேஷன் எப்ப ஆகுதுன்னா இப்படி சர்ச் பண்ற பாத்தீங்களா, ஆப்பிள் டெக்னாலஜி ரிவ்யூஸ். இது ஏன் வருது? நிறைய பேர் இந்த இதை சர்ச் பண்ணியிருக்காங்க. அதனால கூகுள் வந்து சஜஸ்டட் தான் நம்மளுக்கு கொண்டு வந்து காமிக்கும். அப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு பிராண்ட் நேம் கிரியேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த கீவேர்டை பொறுத்தளவுக்கு இந்த 4 டைப் ஆஃப் கீவேர்ட் இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 4ல லீட் ஜென்ரேஷனுக்கு இது ரெண்டு நம்ம வந்து மெயினா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிமேல் எந்த கீவேர்டு எடுத்தீங்கனாலும் அது எதில் ஃபாலோ, இது அதுதான். தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். இது இன்ஃபர்மேஷனல், இது நேவிகேஷன் சொல்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லை. நம்மளா வந்து டிசைட் பண்ணி நம்ம போடுறோம். லைக் லாங் டைம், மிட் டைம் மாதிரி நம்ம டிசைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா கீவேர்ட்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட்
ஃபர்ஸ்ட் நீங்க பிசினஸ் நான் ஏன் உங்களுக்கு ஆக்சுவலா அக்னியா கொடுக்கல, நீங்க ஃபுல் இது கோர்ஸ் படிக்கலாம் வந்து என்ன சொன்னேன், நம்ம பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நம்ம என்னென்ன கோர்சஸ் சொல்லி தரோம், எந்த மாதிரி யாருக்கு யூஸ் ஆகும், இதெல்லாமே வந்து சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் டெக்னாலஜினா யாரு, எப்ப ஆரம்பிச்சாங்க, பிசினஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஐடென்டிஃபை டார்கெட் ஆடியன்ஸ். Keyword assumption. Keyword using tools. Keyword asking target audience. இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா secondary keywords. Secondary keywords. Supportive keywords. So keyword எப்படி நீங்க செலக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் பிசினஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பிள் டெக்னாலஜி அப்பதான் அந்த கீவேர்டுக்கு அதுக்கும் ரெலவென்சி எல்லாம் மேட்ச் பண்ண முடியும். அவங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸ் நீங்க ஆப்பிள் டெக்னாலஜி ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனி யாருன்னு அவங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் இது என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா சொல்லி தர்றாங்க, ஹெச்ஆர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் பண்றாங்கிறத நல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிட்டு டார்கெட் ஆடியன்ஸ் யாரு. ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்க எந்த ப்ராடக்ட்டை நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும்னாலும் டார்கெட் ஆடியன்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்கில் அப்கிரேட், இந்த மாதிரி சில ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதுல யாரு நம்மளுக்கு அதிகமா வர்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ கீவேர்ட் அசம்ஷன் ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸிங் கோயம்புத்தூர் தேடுறாங்க, நீங்களே ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் இஸ் யுவர் கீவேர்ட். அது மூலமா நீங்க கீவேர்டை கண்டுபிடிக்கலாம். அடுத்த கீவேர்ட் ஆஸ்கிங் டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ நீங்க ரக்ஷனா வந்தீங்கன்னா நீங்க எப்படி தேடுவீங்க, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எஸ்இஓ படிக்கணும்னு நினைச்சு எப்படி தேடுவீங்க. ஸோ டார்கெட் ஆடியன்ஸை நம்ம கேட்கணும். இது நியூவா ஸ்டார்ட் பண்றப்ப உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் பெருசா இருக்க மாட்டாங்க, ஏன்னா புதுசா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். கீவேர்ட் யூசிங் டூல்ஸ் இதுதான் மேக்ஸிமம் நம்ம எல்லாரும் யூஸ் பண்றோம். ஒரு டூலை யூஸ் பண்ணி அதுல இருந்து கீவேர்ட் நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னா ஒரு பிரைமரி 4 அல்லது 5 கீவேர்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு பிரைமரி 4 செகண்டரி கீவேர்ட்ஸ். 10 கீவேர்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு பிரைமரி 9 செகண்டரி கீவேர்ட்ஸ். இந்த பிரைமரி செகண்டரி நிறைய பேர் ஒவ்வொரு மீனிங்ல சொல்லுவாங்க. பட் ஜென்ரலா நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு மெயின் கீவேர்டு வந்து பிரைமரி கீவேர்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் என்னோட பிரைமரி கீவேர்டு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் மேபி 2வது பிரைமரியா நான் வச்சுக்கலாம், இல்ல செகண்டரியா வச்சுக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் பிளேஸ்மெண்ட் செகண்டரி கீவேர்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ் செகண்டரி கீவேர்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிலபஸ் இது எல்லாமே சப்போர்ட்டிவ் அண்ட் செகண்டரி கீவேர்ட்ஸை நீங்க வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு லீடை கொண்டு வர போறது மெயின் ஒன்று, மீதி எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்கும், அது மூலமா லீடு வரும். பட் மெயின் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. நிறைய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலும் இதாகும். ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 5 கீவேர்டு வச்சு நீங்க அந்த 5 கீவேர்டுக்கு சர்ச் பண்ணா நம்மளோட வெப்சைட் முன்னாடி கொண்டு வரதான் அவங்களோட எஸ்இஓ ப்ராசஸ். ஸோ இந்த கீவேர்டு 5 கீவேர்டு இதெல்லாம் தான் சார் கீவேர்டு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் இன்டர்ன்ஷிப் இன் கோயம்புத்தூர், இந்த 5 கீவேர்டை நான் ரேங்க் பண்றேன். இது என்னோட வேலை. ரேங்கிங்கை பொறுத்தளவுக்கு 5 டாப் 10ல கொண்டு வரேன்னு சொல்லுங்க. இந்த 5ல நீங்க வந்ததோட நோக்கம் என்ன, இதை உள்ள போயிட்டு என்கொயரி ஃபில்அப் பண்ணி நம்மளுக்கு வரணும். அதுதான் சேல்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை நான் எஸ்இஓ பண்ணிட்டேன் சேல்ஸ் ஆகலினாலும் பிரச்சனை. ரேங்க் ஆகி என்ன பிரயோஜனம், யாரும் கிளிக்கே பண்ணல அப்படின்னாலும் வேஸ்ட், இல்லை கிளிக் பண்ணி யாரும் லீடு போடலினாலும் வேஸ்ட். ஸோ நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன் என்னோட வேலை, அதுல என்கொயரி நான் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரேன், இது என்னோட மெயின் வேலை. அப்ப என்கொயரி ஜென்ரேட் பண்றது இந்த 5 கீவேர்டு நம்ம முன்னாடி வந்தாலும் மெயின் வந்து அந்த கோர்ஸ் தேடுறாங்களா அதுதான் கமர்ஷியல் கீவேர்டு நம்ம சொல்றோம். அதை வந்து மெயினா வச்சுட்டு அதுக்கு என்கொயரி வர்ற மாதிரி நம்ம பிளான். இந்த இதை தான் அதிகமா தேடுவாங்க.
இந்த டூல்ஸ் எது யூஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரெண்டு இதை நான் சொல்றேன். சர்ச் வால்யூம் இருக்கணும், ரெலவன்சி இருக்கணும், காம்படிட்டர்ஸ் அந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஒரு பிரைமரி கீவேர்ட் நீங்க மெயினா செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பிரைமரி கீவேர்டுக்கு சர்ச் வால்யூம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு மந்த்லி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆவரேஜா அதிகமா சர்ச் பண்ணணும் அந்த கீவேர்டு. யாருமே சர்ச் பண்ணாத கீவேர்டுக்கு நீங்க ரேங்க் ஆகி ஒரு யூஸும் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கோங்க, கோயம்புத்தூர்ல 10 லட்சம் பேர் இருக்காங்க கூகுள் யூஸ் பண்றவங்க. அதுல வந்து ஒரு 10 பேர் தான் வந்து ஒரு கீவேர்டை சர்ச் பண்றாங்கன்னா அதுல வந்து நீங்க ரேங்க் ஆகி என்ன பண்ண போறீங்க? மேக்ஸிமம் 10 லீடு தான் வரும். எல்லாருமே வெப்சைட்டை கிளிக் பண்ணி முன்னாடி வந்துட்டீங்க, என்கொயரி போட்டாலும் 10 கீவேர்டு தான் லீடு தான் வரும். 10 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேர் ஒரு கீவேர்டை சர்ச் பண்றாங்க. அப்ப அந்த கீவேர்டுல நம்ம அப்ப நிறைய பேர் அந்த 1 லட்சம் கீவேர்டுக்கு ரேங்க் ஆகணும்னு நினைப்பாங்க. அந்த கீவேர்டுக்கு நம்ம ரேங்க் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த 1 லட்சத்துல இருந்து ஒரு 1000 பேரோ 200 பேரோ லீடு போட்டாலும் நம்மளுக்கு லாபம் தான். ஸோ அதனாலதான் சர்ச் வால்யூம் அதிகமா இருக்கும், மந்த்லி சர்ச் வால்யூம். இது யார் தருவா நம்மளுக்கு இந்த டேட்டா அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற டூல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நிறைய டூல்ஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்ண போறது மெயினா கூகுள் கீவேர்ட் பிளானர். ஏன்னா நம்ம ரேங்க் பண்ண நினைக்கிறது கூகுள்ல தான் ரேங்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அங்க அந்த அவனே ஒரு டூல் கொடுக்குறாங்க, அந்த டூலை யூஸ் பண்றதுதான் நம்ம புத்திசாலி. ஈவன் தோ அதர் டூல்ஸ் ஆர் தேர், செம்ரஷ், யூபர் சஜஸ்ட், இந்த மாதிரி சில டூல்ஸ் இருக்கு. ஏன்னா சில கம்பெனிஸ்ல இந்த டூல்ஸ் எல்லாம் தெரியுமான்னு கேட்பாங்க. இந்த டூல் வந்து கீவேர்டு மட்டும் தந்தது இல்லை, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா தரும். எத்தனை கீவேர்டுக்கு ரேங்க் ஆகிறீங்க, வால்யூம் என்ன, சர்ச் வால்யூம் எல்லாமே, பேக் லிங்க்ஸ் எவ்வளோ எல்லாமே தரும். ஆஃப் பேஜஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக. பட் மெயினா இந்த கீவேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கூகுள் கீவேர்டு இவங்களும் தர்றாங்க. ஆனால் நம்ம வந்து இவங்களுக்கு தான் யூஸ் பண்ணோம். அதை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா கீவேர்ட் பிளானரே கொடுத்தாலும் சர்ச் வால்யூம் நிறைய இருக்கணும். ரெலவன்சி அப்படின்னா நம்ம சொல்லி தர்றதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகும். இப்போ நம்ம இன்டர்ன்ஷிப் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு தேடுறதுல நம்ம ரேங்க் ஆகி யூஸே கிடையாது. ஃப்ரீ கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னு தேடுறாங்க. அதுக்கு நம்ம ரேங்க் ஆகி என்ன பண்ண போறோம்? நம்ம ஃப்ரீயா கொடுக்கறது இல்லை. அப்போ ரெலவன்சிங்கிறது மேட்ச் ஆகலை இந்த இடத்துல. ஸோ ரெலவன்சியாகவும் இருக்கும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த சர்வீஸ்க்கு அந்த சர்ச் வால்யூம் மேட்ச் ஆகும். இப்போ ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து சர்ச் வால்யூம் வந்து அதிகமாக இருக்கு. ஒரு மாசத்துல வந்து 10 லட்சம் பேர் தேடுறாங்க. ஆனா அந்த சர்ச் வால்யூம் அதிகமா இருக்குன்னு நம்ம அந்த கீவேர்டை சூஸ் பண்ணோம்னா நம்ம சர்வீஸ்க்கு அதுக்கு மேட்ச் ஆகுது. நம்ம ஃப்ரீயே கொடுக்குறது. அப்ப சர்ச் வால்யூம் அதிகமா இருந்தாலும் மட்டும் பத்தாது, ரெலவன்சி இருக்கும். அதுக்கு அடுத்தது காம்படிட்டர்ஸ். சர்ச் வால்யூம் நல்லா இருக்கு, ரெலவன்சி மேட்ச் ஆகுது. ஆனா எந்த காம்படிட்டருமே அதுக்கு ரேங்க் ஆகலை அப்படின்னா இது வந்து என்னன்னா நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும், ஏன் அவங்க எல்லாம் ரேங்க் பண்ணல? அப்ப இது வந்து பிசினஸ் கொண்டு வராதோ, இல்ல இந்த கீவேர்ட் பெருசா நம்மளுக்கு சக்சஸ் ஆகாதோ அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஸோ இந்த மூணுமே பாசிட்டிவ்ல இருந்தது. நல்ல சர்ச் வால்யூம், ரெலவன்சி இருக்கு, காம்படிட்டர்ஸ் இதுக்கு ரேங்க் ஆகிறாங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கிற டைரக்ஷன் கரெக்டான டைரக்ஷன். ஸோ கீவேர்ட்ல 4 டைப் இருக்கு: இன்ஃபர்மேஷனல், நேவிகேஷன், கமர்ஷியல். இதுல கமர்ஷியல் தான் லீட் ஜெனரேஷன் நம்ம எடுப்போம். பிராண்டிங்க்கு எதை எடுப்பீங்க? ஒரு கம்பெனி நீங்க நல்ல பிராண்டிங்கா கொண்டு வரணும், எந்த கீவேர்ட்? நேவிகேஷன். ஏன்னா அதுல அந்த உங்களோட கம்பெனி நேம் அப்படியே ப்ராப்ளம் ஆயிட்டே வரும். அப்ப நீங்க எப்படி அதை கொண்டு வருவீங்கன்னா உங்களோட கிரியேட்டிவ்ஸ்ல, உங்களோட கண்டென்ட்ல எல்லாமே ஆப்பிள் டெக்னாலஜி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஆப்பிள் டெக்னாலஜி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆப்பிள் டெக்னாலஜி SEO கோர்ஸ், இதே பண்ணிட்டு யூசருக்கு எல்லாம் மனப்பாடம் ஆயிடும். ஆப்பிள் டெக்னாலஜி அவங்களும் சொல்லி சொல்லி அப்படியே அதவே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து நேவிகேஷன். இன்ஃபர்மேஷன் நார்மலா நீங்க படிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. சர்ச் வால்யூம், ரெலவன்சி, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜெனரலா நம்ம எடுக்க வேண்டியது. ஸோ இதை நான் சொன்ன பிளாகுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து மெயின் அந்த சர்வீஸ் பேஜ் என்னென்ன இருக்கோ அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது நேவிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ்.
அடிஷனல் இருக்கு. பிசினஸ்க்குன்னு வர்றது கமர்ஷியல். இந்த கமர்ஷியல் கீவேர்டு நீங்க சூஸ் பண்றதுக்கு தான் சர்ச் வால்யூம் நல்லா இருக்கணும், ரெலவன்சி மேட்ச் ஆகணும், காம்படிட்டர்ஸும் அதுக்கு இதுதான். இப்போ ஒரு கீவேர்டு எனக்கு தெரிஞ்சதுமே நான் போட்டேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் போடுங்களேன். இது எல்லாமே எனக்கு சர்ச் வேல்யூ மட்டும் இப்போ என்கிட்ட இல்லை, காம்படிட்டர்ஸ் எல்லாமே ரேங்க் ஆகிறாங்க, எனக்கும் அது ரெலவன்ஸியா இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நானும் சொல்லித்தரேன் அப்படின்னு இருக்கு. ஸோ சர்ச் வேல்யூம் மேட்ச் ஆச்சுன்னா இதுதான் என்னோட மெயின் கீவேர்டை எடுக்கிறேன். அப்கோர்ஸ் இதுதான் மெயின் கீவேர்ட், நான் அதை சர்ச் வேல்யூ பார்க்குறேன். இந்த கூகுள் கீவேர்ட் நீங்க பிளானர் நீங்க போகணும் அப்படின்னா இது வந்து முதல்ல வந்து ஃப்ரீயா நீங்க உள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அவன் வந்து அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் உள்ள போற மாதிரி பண்றான். ஸோ இதுக்கு நீங்க போறதுக்கு ads.google.com. இந்த ads.google.com போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க என்னென்னலாம் கேட்குதுன்னு. பட் ஆட் வர்றப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் நான் கொடுத்துட்டேன்னா அதுல இருந்து கீவேர்டு எப்படி எடுக்கிறது தெரியும். கூகுள் ஆடுக்கு போறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம போவோம். இதெல்லாம் ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல போனீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கூகுள் ஆடோட டேஷ்போர்டு இது. இதுல டூல்ஸ், பிளானிங், கீவேர்ட் பிளான் எப்படி போடுறேன் அப்படின்னா Recording has been resumed. ஸோ இந்த கூகுள் கீவேர்ட் பிளானர்ல போனீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். நான் இதை ஜஸ்ட் இப்போ நோட் பண்ணிடுறேன். அக்கௌண்ட் டூல்ஸ், கீவேர்ட் போனீங்கன்னா டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ் இருக்கும், சர்ச் ஃபோர்காஸ்ட்னு இருக்கும். நார்மலாக டிஸ்கவர் ஃபியூ கீவேர்ட்ஸ் போவோம். அதில் போயிட்டு அப்புறம் மீதி நம்ம ஸ்டார்ட் வித் கீவேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு கீவேர்ட் கொடுத்தாதான் செக்ஷனில் கொடுக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும் நான் கொடுக்குறேன். அது கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத நம்ம அப்போ டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ப்ராடாக கொடுக்குறேன். மல்டிபிள் கீவேர்ட் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு கீவேர்ட் மட்டும் கொடுக்குறேன். இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா டேஷ்போர்ட் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கு, இப்படி தான் இருக்கும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்தியா ஃபுல்லாக இந்த லொக்கேஷனை மாற்றுறதுனால மாற்றிக்கலாங்க. இப்போதைக்கு இந்தியா ஃபுல்லாக நான் தேடுறேன், கூகுளில் ஃபுல்லாக தேடுறேங்க. லாஸ்ட் 1 இயருக்கு நான் தேடுறேன்னா இந்த கீவேர்டை கொடுத்துருக்கேன். எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது சொல்லுங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீவேர்ட்ஸ் யூ ப்ரொவைடட், நான் ப்ரொவைட் பண்ண வந்து பாருங்க 1 lakh to 1 million ஆவரேஜ் மந்த்லி சர்ச். ஒரு மாசத்துல 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் சர்ச் பண்றாங்க. ஸோ இது வந்து இதுக்கு மேலே இருக்கலாம், இன்டூ 2 times 3 times 4 times இருக்கலாம். பட் இவன் ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. பட் இதுதான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸா 3 monthsல சேஞ்ச் ஏதாவது ஆயிருக்கா அப்படின்லாம் வரும். காம்படிஷன் இதெல்லாமே கூகுள் ஆடுக்கு நம்மளுக்கு தேவை இதுதான். இதுல இருந்து கீவேர்டு ஐடியாஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நாளைக்கு டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம செக்ரிகேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கீவேர்ட் செலெக்ஷன்ல இன்டென்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். லீட் ஜென்ரேஷனுக்கு என்னது, செலெக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்றோம், பிரைமரி கீவேர்டை செலக்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறது ஆடுக்குள்ள போயிருக்கும். கீவேர்டை கொடுத்து மறுபடியும் நாளைக்கு நம்ம அதை டவுன்லோட் பண்ணி எப்படி இந்த ஒரு 5 கீவேர்டை செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படியே ஓகேங்களா? ஓகே சார்.